Hi viewers, welcome back to Tamil Tech Blend. So beginners யாராவது நியூவா இந்த வீடியோ பார்க்குறீங்கன்னா இதுக்கு முன்னாடி நம்ம நிறைய ஷார்ட்கட்ஸ் கவர் பண்ணியிருக்கோம். அந்த வீடியோ கோ த்ரூ பண்ணுங்க. ஸோ அப்போ தான் உங்களுக்கு வந்து எதையும் நீங்கள் மிஸ் பண்ணாமல் எல்லா ஷார்ட்கட்ஸும் லேர்ன் பண்ணிக்க முடியும். ஓகே, இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற ஷார்ட்கட்ஸ் வந்து பார்த்திங்கன்னா என்டரிங் டேட்டா, அதாவது ஒரு டேட்டாவை என்ட்ரு பண்ணும் போது பேசிக்காக யூஸ் பண்ணுறது ஷார்ட்கட்ஸ் என்னென்ன அப்படிங்கிறத நம்ம பார்க்க போகிறோம். அதாவது என்டரிங் ஷார்ட்கட்னா என்னென்னா, நம்ம டேட்டா வந்து மல்டிபிள் டேட்டாஸ் ஒர்க் பண்ணிக்கிட்டு இருக்கும்போது நம்ம மேனுவலாக டைப் பண்ணுவோம். ஸோ அந்த டைப் பண்ணிக்கிட்டு இருக்கும் போது குயிக்காக வந்து எப்படி நெக்ஸ்ட் செல்லுக்கு வந்து போகிறது, நேவிகேட் பண்ணுறதுங்கிறது தான் இந்த என்டரிங். பர்டிகுலராக நம்ம என்ட்ரு பண்ணிக்கிட்டு இருப்போம் டேட்டா, அந்த டயத்தில் யூஸ் பண்ணுற ஷார்ட்கட்ஸ் தான். ஸோ அதில் நம்ம ஃபஸ்ட்டு பார்க்க போகிறது என்டர். ஸோ இந்த என்டர் பட்டன் நம்ம டேட்டா என்ட்ரு பண்ணிக்கிட்டு இருக்கும்போது எப்படி ஒர்க் ஆகும்னா, ஒன்றும் இல்லை, சிம்பிள் தான். இப்படி நம்ம வந்து ஒரு செல்லில் ஒர்க் பண்ணிக்கிட்டு இருக்கோம். இப்போ நீங்கள் இதை ஒர்க் பண்ணிட்டீங்க, டைப் பண்ணிட்டீங்க, நெக்ஸ்ட்டு செல்லுக்கு போகணுன்னா நம்ம மறுபடியும் இப்படி வந்து மவுஸ் வச்சு கிளிக் பண்ணுவோம். அதாவது நம்ம வந்து இனிஷியலாக ஸ்டார்ட் பண்ணுற ஸ்டேஜில் எந்த ஒரு ஷார்ட்கட்ஸும் தெரியலைன்னா இப்படி தான் யாராக இருந்தாலும் ஒர்க் பண்ணுவோம். எப்படின்னா இப்படி நம்ம என்ட்ரு பண்ணுவோம், ஏதோ நம்பர்ஸோ டேட்டாவோ எந்தனாலும் என்ட்ரு பண்ணிவிட்டு இங்கே வந்து நம்ம வெளியில் வச்சு கிளிக் பண்ணுவோம். பட் அது தேவை கிடையாது. ஸோ இப்போ நீங்கள் ஒரு செல்லை என்ட்ரு பண்ணிகிட்டு இருக்கும்போது இந்த என்ட்ரி நான் முடிச்சிட்டேன், செல்லை விட்டு வெளியில் வரணும்னா என்டர் கொடுத்தீங்கன்னா எக்ஸிட் ஆயிரும். அவ்வளோதான். அதுக்கு தான் இந்த என்டர் பட்டன். இது நம்ம இதுக்கு முந்தின வீடியோலேயே கவர் பண்ணியிருப்போம். என்னென்னா, இப்படி நீங்கள் என்ட்ரு பண்ணிக்கிட்டு இருக்கும் போது எஸ்கேப் கொடுத்துடாதீங்க, கொடுத்தா டேட்டா வந்து ஸ்டோர் ஆகாது. ஸோ என்ட்ரு பண்ணிவிட்டு ஃபைனலாக என்ட்ரு கொடுங்க, என்ட்ரு பட்டன் ப்ரெஸ் பண்ணுங்கள், நம்ம டேட்டாவும் வந்து சேவ் ஆயிரும், நம்மளும் அந்த செல்லை விட்டு எக்ஸிட் ஆயிரும்னு சொல்லியிருப்போம். அதே ஃபங்க்ஷன் தான் இந்த என்ட்ருக்கு. ஸோ டைப் பண்ணிகிட்டு இருக்கும் போது அந்த செல்லுலேருந்து எப்படி நெக்ஸ்ட்டு செல்லுக்கு போகிறது, அதாவது எக்ஸிட் மோடு அப்படிங்கிறது தான். அந்த என்ட்ரு டேட்டா நான் என்ட்ரு பண்ணிட்டேன், வெளியில் வர்றது நெக்ஸ்ட்டு செல்லுக்குங்கிறது இந்த என்ட்ரு பட்டன். நெக்ஸ்ட்டு ஷிஃப்ட் என்டர். ஆஸ் யூஷுவல் ஷிஃப்ட்டுங்கிறது ரிவர்ஸில் போகும், இல்லைனா கீழே ஒரு ஷார்ட்கட்ஸ் இருக்குன்னா ஷிஃப்ட் ப்ரெஸ் பண்ணது வந்து மேலே போகும் அப்படின்னு சொல்லியிருக்கோம். ஆல்வேஸ் ஒரு ஷார்ட்கட்டுக்கு நெக்ஸ்ட்டு வந்து ஷிஃப்ட் யூஸ் பண்ணுறோம்னா அதுக்கு ரிவர்ஸில் ஒர்க் ஆகும்னு சொல்லியிருக்கோம். அதே தான் இங்கேயும். ஸோ ஷிஃப்ட் என்டர்னால் இப்போ நம்ம என்ட்ரு பண்ணும் போது இந்த மாதிரி செல்ஸ் வந்து டவுனில் வருதுன்னா ஷிஃப்ட் ப்ரெஸ் பண்ணிவிட்டு என்ட்ரு பண்ணும் போது அப்படியே மேலே போகும். எப்படின்னா அது வந்து ஏற்கனவே இருக்க செல்லில் எடிட் பண்ணாலும் சரி, இல்லை நியூவாக வந்து நான் இந்த இடத்துல நான் வந்து ஒரு நம்பர் டைப் பண்ணுறேன், நார்மலாக என்ட்ரு பட்டன் ப்ரெஸ் பண்ணும்போது கீழே வரும்னு சொன்னோம். அதே போல் இப்படி நீங்கள் இங்கே டைப் பண்ணிவிட்டு ஷிஃப்ட் ப்ரெஸ் பண்ணிவிட்டு என்ட்ரு பண்ணும் போது அப்படியே ஒரு செல்லு மேலே போகும். அதான் சிம்பிள். இந்த ரெண்டு ஷார்ட்கட்டும் முடிஞ்சது. நெக்ஸ்ட்டு வந்து டேப் அண்டு ஷிஃப்ட் டேப். டேபுங்கிறது வந்து பார்த்திங்கன்னா ப்ரெஸ் பண்ணும் போது ஒரு செல்லுலேருந்து அப்படியே ரைட் சைடு மூவ் ஆகும். இங்கே டேட்டா இருக்குன்னா ஸோ குயிக்காக வந்து நம்ம வந்து டேபுங்கிறது எப்படின்னா ஒரு செல்லுலேருந்து இன்னொரு செல்லுக்கு மூவ் ஆகும்னு நம்ம பார்த்துருக்கோம். அதே தான் என்ட்ரு பண்ணும்போது இந்த இடத்துல நான் டைப் பண்ணிட்டேன். இல்லை இப்போ வந்து ஃபார் எக்ஸாம்பிள் நான் 1 2 3 வந்து நான் ஆர்டராக என்ட்ரு பண்ணேன்னா 1 2 3 4 5 6 இந்த மாதிரி நான் வந்து ஃபாஸ்ட்டாக டைப் பண்ணும்போது நம்ம இந்த மாதிரி மேனுவலாக பண்ண தேவையில்லை. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நான் இங்கே இருந்து 1 டைப் பண்ணுறேன், அதுக்கப்புறம் இந்த செல்லு கிளிக் பண்ணிவிட்டு 2, இந்த செல்லு கிளிக் பண்ணிட்டு 3, இப்படி தேவையே கிடையாது. 1 ப்ரெஸ் பண்ணிவிட்டேன், டேப் கொடுக்குறேன், 2 டேப் 3 4, அதே போல் லெட்டரையுமே டைப் பண்ணுறோம், ஒரு காலம் போடுறோம், அதாவது ஒரு ஹெட்டர் வைக்கிறோம். இந்த மாதிரி ஏபிசிடி ஹெட்டர் வைக்கணும்னா ஏ டைப் பண்ண போகிறோம், டேபு பி, டேப் சி, இந்த மாதிரி டேப் கொடுத்துட்டு நெக்ஸ்ட் செல்லுக்கு போவோம். அப்படியே குயிக்காக வந்து நம்ம வந்து என்ட்ரு பண்ணிக்கலாம். அதே தான் அதுக்கு ரிவர்ஸ் வந்து ஷிஃப்ட் டேப். இப்போ வந்து நம்ம இந்த மாதிரி இந்த இப்படி நம்ம ஒர்க் பண்ணிட்டு வர்றோம், ஏதோ ஒரு சேஞ்சஸ் பண்ணுறோன்னு வச்சுக்கோங்க. இப்படி வந்து நான் இப்போ வந்து ஒரு போல்டு பண்ணணும் அப்படின்னா ஷிஃப்ட் டேப் கொடுத்தா நெக்ஸ்ட்டு. ஸோ இந்த மாதிரி ரிவர்ஸில் வந்து பண்ணுறதுக்கு, இல்லை நான் வந்து வேறு ஏதாச்சும் கலர் பண்ணணும் அப்படியே ஷிஃப்ட் டேப் கொடுத்தோன்னா அப்படியே வந்து ரிவர்ஸில் வந்துக்கிட்டு இருக்கும். இந்த மாதிரி தான் டேபுனா ரைட் சைடு, ஷிஃப்ட் டேப்னா லெஃப்ட் சைடு. ஸோ இதுதான் இந்த ரெண்டு ஷார்ட்கட்ஸோட யூசேஜ். நெக்ஸ்ட்டு நம்ம பார்க்க போகிற ஷார்ட்கட் கண்ட்ரோல் என்டர். இந்த கண்ட்ரோல் என்டருக்கு 2 ஃபங்க்ஷன்ஸ் இருக்குது. அதாவது 2 டைப் ஆஃப் ஃபங்க்ஷன்ஸ்க்கு நம்ம சேம் ஷார்ட்கட்டு யூஸ் பண்ணலாம். ஒன்று வந்து பார்த்திங்கன்னா கம்ப்ளீட் என்ட்ரி அண்ட் ஸ்டே இன் த சேம் செல். அப்படின்னா என்னென்னா, இப்போது நம்ம இதுக்கு முன்னாடி பார்த்தோம் ஃபஸ்ட்டு ஷார்ட்கட் என்ன பார்த்தோன்னா, இப்படி நான் டைப் பண்ணுறேன், டைப் பண்ணிவிட்டு என்ட்ரு ப்ரெஸ் பண்ணால் வெளியில் வந்துடும் சொல்லியிருக்கோம். பட் என்ட்ரு ப்ரெஸ் பண்ணும்போது அந்த செல்லை விட்டுட்டு அடுத்த செல்லுக்கு கீழே வருது. ஆனால் இது வந்து இந்த மாதிரி பிளாங்காக இருக்கும் போது ஓகே, இந்த மாதிரி பிளாங்க் ஸ்பேஸ் இருக்கும் போது ஓகே. பட் இந்த மாதிரி நம்ம ஒரு டேட்டாவில் ஒர்க் பண்ணிகிட்டு இருக்கோம், இங்கே நம்ம ஏதாச்சும் ஒரு சேஞ்சஸ் பண்ணுறோம், எந்த செல்லில் சேஞ்ச் பண்ணோம் நமக்கு தெரியாமல் போயிடக்கூடாது. அதனால் என்ன பண்ணணும்னா கண்ட்ரோல் என்டர் ப்ரெஸ் பண்ணோம்னா நம்ம அந்த எந்த செல்லில் சேஞ்ச் பண்ணுறோமோ அதே செல்லுலேயே ஸ்டாப் ஆகிடும். பட் நார்மலாக நீங்கள் இந்த செல்லில் எடிட் பண்ணிவிட்டு என்டர் பட்டன் ப்ரெஸ் பண்ணும்போது கீழே வந்துடும், அடுத்த செல்லு வரும். அதே இது
எனக்கு எந்த சேஞ்சஸ் பண்ணாலும் இதே இடத்துல இருக்கணும் அப்படின்னா கண்ட்ரோல் என்டர் ப்ரெஸ் பண்ணிங்கன்னா அந்த சேஞ்சஸும் சேவ் ஆயிரும். அட் த சேம் டைம் அதே செல்லுலேயே அந்த கர்சர் வந்து அங்கேயே இருக்கும். அதுக்கு தான் இந்த ஷார்ட்கட், அதாவது ஃபஸ்ட்டு ஃபங்க்ஷனோட யூசேஜ் கண்ட்ரோல் என்டருக்கு. புரியுன்னு நினைக்கிறேன். இப்போ நான் இங்கே சேஞ்ச் பண்ண போகிறேன். இங்கே நான் வந்து சயின்ஸ் அப்படின்னு நான் சேஞ்ச் பண்ணுறேன்னா, சேஞ்ச் பண்ணிவிட்டு எனக்கு அதே செல்லே இருக்கும் கர்சர் அப்படின்னா கண்ட்ரோல் என்டர்னா சேஞ்சஸ் ஆகிட்டு கர்சர் அங்கேயே இருக்கும். அதுக்கு தான் இந்த ஃபஸ்ட்டு ஃபங்க்ஷன். இப்போது அதே இது என்டர் சேம் டேட்டா இன் மல்டிபிள் செல்ஸ், இது இன்னுமே ரொம்ப யூஸ்ஃபுல்லான ஷார்ட்கட்ஸ். ஐ திங்க் இது பாதி பேருக்கு தெரிஞ்சிருக்கலாம், பட் மோஸ்ட் ஆஃப் த பேருக்கு வந்து இது தெரிய வாய்ப்பு இல்லை. பட் இது ரொம்ப யூஸ்ஃபுல்லான ஷார்ட்கட். கவனமாக பார்த்துக்குங்க. என்னென்னா இப்போது இந்த மாதிரி ஒரு செல் இருக்குதுன்னு வச்சுக்கோங்க. சாரி, இந்த மாதிரி ஒரு டேட்டா இருக்குது. நான் ஒரு செப்பரேட் ஷீட்டில் போடுறேன். இதில் நிறைய டேட்டா இருக்கிறதுனால கன்ஃபியூஸ் ஆக வாய்ப்பு இருக்குது. ஸோ இந்த மாதிரி ஒரு டேட்டா நம்ம ஒர்க் பண்ணிகிட்ருக்கோம். இப்போ பார்த்தீங்கன்னா எனக்கு 50 இருக்குது. இப்போ ஒரு பர்டிகுலர் செல்ஸ் இப்போ நான் மார்க் பண்ணுறேன். சும்மா நீங்கள் மார்க் பண்ணுறதெல்லாம் பாருங்கள். ஸோ இந்த எல்லோ கலர் மார்க் பண்ணியிருக்க எல்லா இடத்துலையுமே நான் என்ன சேஞ்ச் பண்ணணும்னா ஒரு 75 அப்படிங்கிற மார்க்கை நான் சேஞ்ச் பண்ணணும். இது ஒரு எக்ஸாம்பிளுக்கு சொல்கிறேன். ஸோ இந்த மாதிரி நான் சேஞ்ச் பண்ணா நம்ம என்ன பண்ணணும், ஒன்று 75 அப்படின்னு மேனுவலாக நம்ம போய் இப்படி வந்து என்ட்ரு பண்ணணும். அப்படி இல்லைன்னா கண்ட்ரோல் F கொடுத்து ரீப்ளேஸ் பண்ணணும். இப்போது ஒரே நம்பர் இருக்குன்னா ரீப்ளேஸ் பண்ணுறது ஈஸி. அதாவது இங்கே எல்லா இடத்துலையும் 15 இருக்குன்னா ஈஸியாக நம்ம வந்து 15 இருக்க இடத்துலலாம் 75 அப்படின்னு நான் சேஞ்ச் பண்ணுன்னு கொடுத்து ரீப்ளேஸ் ஆல் கொடுத்து நம்ம சேஞ்ச் பண்ணிக்கலாம். பட் அதுவும் இங்கே வாய்ப்பு இல்லை. ஏன்னா ஒவ்வொரு இடத்துலையும் ஒவ்வொரு மாதிரி நம்பர் இருக்குது, அதாவது டிஃப்ரெண்ட் நம்பர் இருக்குது. அப்போது எப்படின்னா வந்து சிங்கிள் ஷாட்டில் எல்லா இடத்துலையும் 75ன்னு மாற்றுறது, அதுக்கு தான் இந்த கண்ட்ரோல் என்டர். நம்ம என்ன பண்ணணும்னா நம்ம ஃபஸ்ட்டு எங்கெல்லாம் செல்லு மாற்றணும், அதாவது எந்த செல்ஸ்லாம் நம்ம இந்த நம்பர் மாற்றணுங்கிறத செலக்ட் பண்ணணும். ஸோ அதுக்கு செலக்ட் பண்ணுறதுக்கு நம்ம என்ன பண்ணணும்னா கண்ட்ரோல் ப்ரெஸ் பண்ணிவிட்டு மவுஸில் லெஃப்ட் கிளிக்கு ஏன் வச்சுக்கோங்க. அதுக்கு முன்னாடி நானே காமிச்சிடுறேன். என்னடா அவன் மவுஸு கூட காமிக்கிறான், இது கூட தெரியாதுன்னு நினைக்கலாம். ஏன்னா நானே சில நேரத்தில் கன்ஃபியூஸ் ஆகும், எது ரைட் கிளிக் எது லெஃப்ட் கிளிக்குன்னு டக்குன்னு வந்து ஸ்ட்ரைக் ஆகாது ஒரு சில நேரத்தில். ஸோ ரைட் கிளிக்குங்கிறது வந்து இதுதான் ஸ்க்ரோல் பார்னு சொல்லுவோம். ஸ்க்ரோல் பட்டன் பக்கம் ரைட் பக்கம் இருக்கிறது ரைட் கிளிக்னு சொல்லுவோம், லெஃப்ட் பக்கம் இருக்கிறது லெஃப்ட் கிளிக். ஏன்னா நம்ம எப்போயுமே ரைட் ஹேண்ட் தான் யூஸ் பண்ணுவோம், அதாவது மோஸ்ட் ஆஃப் த பர்சன்ஸ். ஸோ அப்படிங்கும்போது அந்த ரைட் கிளிக் லெஃப்ட் கிளிக்ங்கிறது சடனாக வந்து கன்ஃபியூஸ் ஆகும். அதுக்காக தான் இதை நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஸோ இது வந்து லெஃப்ட் கிளிக். நம்ம என்ன பண்ணணும்னா கண்ட்ரோல் ப்ரெஸ் பண்ணிவிட்டு இந்த லெஃப்ட் சைடு கிளிக் பண்ணணும். ஓகேவா? ஸோ செலக்ட் பண்ணுறேன், கண்ட்ரோல் ப்ரெஸ் பண்ணிவிட்டு இந்த லெஃப்ட் கிளிக்கை நான் செலக்ட் பண்ணிகிட்டே வரேன். இப்போ செலக்ட் ஆகிடுச்சு, உங்களுக்கு பார்த்தா தெரியும் இந்த பாக்ஸ் எல்லாமே செலக்ட் ஆகி நிற்கிது. இப்போ நீங்கள் என்ன பண்ணணுன்னா இந்த மாதிரி எல்லா செல்லையும் நீங்கள் செலக்ட் பண்ணதுக்கப்புறம் நீங்கள் சிம்பிளாக கண்ட்ரோலில் இருந்து கையை எடுத்துருங்க. சரி, என்ன பண்ணுன்னா அந்த லாஸ்ட் செல்லு நம்ம செலக்ட் பண்ணியிருப்போம் பார்த்தீங்களா, கையை எடுத்துருங்க. கண்ட்ரோல்லேருந்து கையை எடுத்துகிட்டு லாஸ்ட் செல்லு, அதாவது இங்கே கிளிக் பண்ணதோட செலக்ட் பண்ணியிருப்போம், அப்படியே 75 மாற்றணுமா 75ன்னு டைப் பண்ணுங்கள். இப்போ நீங்கள் பார்த்தா தெரியும் இந்த செல்லில் மட்டும் டைப் ஆகுது. அட் த சேம் டைம் அந்த செலக்ட் பண்ண செல்லு செலக்ட் பண்ண மாதிரியே இருக்குது. இப்போது என்ட்ரு பண்ணிவிட்டு மறுபடியும் என்ன பண்ணுங்க, கண்ட்ரோல் ப்ரெஸ் பண்ணிவிட்டு என்டர், இந்த என்டர் பட்டனை சிம்பிளாக ஒரே ஒரு ப்ரெஸ் பண்ணால் போதும், இது சேஞ்ச் ஆயிரும். மறுபடியும் சொல்கிறேன், ஃபஸ்ட்டு கண்ட்ரோல் பட்டனை ப்ரெஸ் பண்ணிவிட்டு எங்கெல்லாம் நம்ம மாற்றணுமோ அந்த செல்லாம் வந்து கண்ட்ரோல் ப்ளஸ் லெஃப்ட் கிளிக், மவுஸில் லெஃப்ட் சைடு கிளிக் பண்ணி செலக்ட் பண்ணிடுங்க. லாஸ்ட் செல்லில் கிளிக் பண்ணும்போது கண்ட்ரோல் பட்டனை மட்டும் ரிலீஸ் பண்ணிவிட்டு கையை எடுத்துகிட்டு அந்த லாஸ்ட் செல்லில் வச்சுட்டு என்ன நம்பர் மாற்ற போகிறோம் இல்லை என்ன டெக்ஸ்ட் மாற்ற போகிறோன்னு மாற்றிட்டு மறுபடியும் குயிக் என்ட்ரு பண்ணிடாதீங்க. என்ட்ரு பண்ணிங்கன்னா தப்பான வேல்யூ வந்து பேஸ்ட் ஆகும். என்னென்னா அதை நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறது முடிச்சதுக்கப்புறம் இந்த மாதிரி என்ட்ரு பண்ணதுக்கப்புறம் மறுபடியும் கண்ட்ரோலில் ப்ரெஸ் பண்ணிவிட்டு அப்புறமேட்டு என்ட்ரு பண்ணுங்கள். இப்போ பார்த்தீங்கன்னா தெரிஞ்சிருக்கும் சேஞ்ச் ஆகிடுச்சு பாருங்கள். அதே இது இப்போது நான் இங்கெல்லாம் செலக்ட் பண்ணிட்டேன். இந்த கண்ட்ரோல் பட்டனை எடுத்துகிட்டு நான் இங்கே வந்து 18 மாற்றுறேன், இங்கே ஒரு 98 மாற்றுறேன்னு வச்சுக்கோங்க, 98 மாற்றுறேன். இப்போ நான் கண்ட்ரோல் பட்டனை ப்ரெஸ் பண்ணாமல் இந்த மாதிரி 98 டைப் பண்ணோன்னே என்ட்ரு பட்டன் ப்ரெஸ் பண்ணால் என்ன நடக்கும் பார்த்தீங்கன்னா அந்த செல்லில் மட்டும்தான் சேஞ்ச் ஆகும். அதுக்காக தான் சொல்கிறது. இப்போது இந்த மாதிரி இங்கெல்லாம் நான் மாற்றணும், ஒரு 101ன்னு போட போகிறேன்னு வச்சுக்கோங்க. இங்கெல்லாம் நான் மாற்றணும்னா இப்போ நான் வந்து செலக்ட் பண்ணிட்டேன், கண்ட்ரோல்லேருந்து கையை எடுத்துட்டேன், 101ன்னு மாற்றுறேன். மாற்றிட்டு நான் இமீடியட்டாக என்ட்ரு பண்ண மாட்டேன். என்ட்ரு பண்ணுறதுக்கு முன்னாடி கண்ட்ரோலை ப்ரெஸ் பண்ணிவிட்டு நான் என்ட்ரு பண்ணுவேன். அப்படி என்ட்ரு பண்ணால் தான் கரெக்டாக மாறும். ஓகேங்களா? இந்த கண்ட்ரோல் யூஸ் பண்ணி செலக்ட் பண்ணுறதுங்கிறது வந்து நீங்கள் வந்து இந்த மாதிரி ஒரு பல்கான டேட்டா இருக்குது, நிறைய டேட்டா நான் மாற்றணும், ஒவ்வொரு டைமாக நான் போய் மாற்ற வேண்டியது இல்லை அப்படிங்கிற போது நீங்கள் பார்த்துக்கலாம்.
இப்போ நீங்கள் காப்பி பேஸ்ட் பண்ணலாம், அதாவது இந்த மாதிரி காப்பி பேஸ்ட் பண்ணி Ctrl+C Ctrl+V இப்படி வந்து இவ்வளோ டைம் நீங்கள் கொடுக்கணும். பட் அதுக்கு பதில் எவ்வளோ செல்ஸ் வேணால் நீங்கள் மாற்றிக்கலாம். நான் இங்கேயே காமிக்கிறேன். ஸோ இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும், நான் எத்தனை செல்லு வேணால் செலக்ட் பண்ணிக்கலாம். நான் செலக்ட் பண்ணுறேன். இவ்வளோ செல்லுலையும் நான் வந்து ஒரு 200ன்னு மாற்றணும் அப்படின்னா சிம்பிள். ஏன்னா இதை நீங்கள் மேனுவலாக காப்பி பேஸ்ட் பண்ணிங்கன்னா எவ்வளோ நேரம் ஆகான்னு பார்த்துக்குங்க. இப்போ ஒரு 2000 நான் வந்து தெரியணுங்கிறதுக்காண்டி நான் வந்து இவ்வளோ பெரிய நம்பர் நான் என்ட்ரு பண்ணுறேன். ஸோ இத்தனை செல்லில் வந்து நீங்கள் வந்து 2 lakhs அப்படிங்கிறது மாதிரி நீங்கள் என்ட்ரு பண்ணால் எவ்வளோ நேரம் ஆகுன்னு பார்த்துங்க காப்பி பேஸ்ட் பண்ணால். பட் இந்த மாதிரி கண்ட்ரோல் என்ட்ருனா நீங்கள் செலக்ட் பண்ண போகிறீங்க, ஒரு செல்லை மாற்ற போகிறீங்க, திருப்பியும் கண்ட்ரோல் ப்ரெஸ் பண்ணிவிட்டு என்ட்ரு பண்ண போகிறீங்க, அட் அ டைமில் எல்லாத்தையும் மாற்ற போகிறீங்க. அவ்வளோதான். இது ரொம்ப சிம்பிள் பட் மோஸ்ட் யூஸ்ஃபுல்லான ஷார்ட்கட். கண்ட்ரோல் என்ட்ரோட 2 ஃபங்க்ஷனும் பார்த்துட்டோம். நெக்ஸ்ட்டு நம்ம பார்க்க போகிறது ஒரு செல்லில் இன்றைக்கி டேட்டு, அதே போல் இன்றைக்கி அதாவது இப்போ கரெக்டான டைம் எப்படி இன்செர்ட் பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம். இப்போ அதுக்கு என்ன ஷார்ட்கட்னா, ஒரு டேட்டை நீங்கள் இன்செர்ட் பண்ணுறோம்னா Ctrl:, செமிகோலன், அதாவது ரெண்டும் ஒரே இதில் தான் இருக்கும். கண்ட்ரோல் செமிகோலன் எங்கே இருக்கோ அந்த நம்ம ப்ரெஸ் பண்ணணும். இங்கே இருக்கும் அது, இதுதான் செமிகோலன். ஸோ கண்ட்ரோல் செமிகோலன் நீங்கள் ப்ரெஸ் பண்ணிங்கனாலே போதும், ஆட்டோமேட்டிக்காக டேட் என்ட்ரு ஆயிரும். இப்போ இந்த செல்லில் வந்து நம்ம டேட் என்ட்ரு பண்ணணும்னா கண்ட்ரோல் ப்ரெஸ் பண்ணிவிட்டு செமிகோலன் என்ட்ரு பண்ணிங்கன்னா இன்றைக்கி டேட் வந்து என்ட்ரு ஆயிரும். பார்த்தீங்கன்னா தெரியும். அதே போல் நீங்கள் வந்து ஒன்ஸ் செல்லு எடிட் பண்ணி ஏதாவது டேட் என்ட்ரு பண்ணிட்டீங்கன்னா நீங்கள் வேறு டேட் வந்து ஈஸியாக இப்படி நீங்கள் டபுள் கிளிக் பண்ணிவிட்டு, இல்லை F2 பார்த்தோம்னா எடிட் பண்ணுறது F2 பண்ணிவிட்டு நீங்கள் டேட்டை வந்து என்ன டேட் வேணுமோ சேஞ்ச் பண்ணிக்கலாம். ஸோ அவ்வளோதான், சிம்பிள். ஒரு செல்லில் டேட் என்ட்ரு பண்ணுறதுக்கு கண்ட்ரோல் செமிகோலன். அதே போல் இல்லை எனக்கு இப்போ வந்து டேட்டு ப்ளஸ் இப்போ கரண்ட் டைம் என்ன வேணும், ஏன்னா நம்ம வந்து ஒரு டேட்டா மாதிரி இப்போ நம்ம எப்போ ஒரு டேட்டா நம்ம என்ட்ரு பண்ணுறோம் ஃப்யூச்சரில் பார்க்க போகிறோம். இந்த டேட்டா வந்து நம்ம எப்போ வேணால் பார்க்கலாம், 1 monthக்கு அப்புறம் பார்க்கலாம், இல்லை 1 yearக்கு அப்புறம் பார்க்கலாம். ஆனால் நான் பார்க்கும்போது எப்போ நான் இந்த டேட்டா ஒர்க் பண்ணேன் அப்படிங்கிறது வந்து நம்ம தெரியணும். அப்படிங்கிறது மாதிரி நம்ம வந்து நினச்சோன்னா நீங்கள் இந்த டேட்டாவெல்லாம் என்ட்ரு பண்ணி முடிச்சுட்டு சேவ் பண்ணிங்களா பார்த்தீங்களா, Ctrl+S கொடுத்து, அப்போ வந்து நீங்கள் இந்த மாதிரி Ctrl:, கொடுத்து டேட் என்ட்ரு பண்ணிக்கலாம். அதே போல் நான் எந்த டைம்லையும் இந்த வேலையை முடித்தேன் அப்படின்னு பார்க்குறதுக்கு டைமு வேணும் அப்படின்னா அதுக்கு யூஸ் பண்ணுறது தான் Ctrl:, Ctrl:, அதுக்கப்புறம் சேம் தான் கோலன், அதே பட்டன் தான். ஷிஃப்ட் ப்ரெஸ் பண்ணும்போது, அதாவது ரெகுலராக ப்ரெஸ் பண்ணோம்னா நம்ம வந்து இந்த மாதிரி கீழே ஒரு பட்டன்ஸ் வந்து கீபோர்டில் எப்பயுமே 2 பட்டன் கொடுத்துருக்காங்க, அதாவது 2 கீ மாதிரி கொடுத்துருக்காங்கன்னா நார்மலாக ப்ரெஸ் பண்ணும்போது கீழே இருக்க இது வந்து என்ட்ராகும், ஷிஃப்ட் ப்ரெஸ் பண்ணி அந்த பட்டனை ப்ரெஸ் பண்ணும்போது மேலே இருக்கிறது என்ட்ராகும். ஸோ இப்போ நமக்கு வந்து கோலன் வேணும்னா ஷிஃப்ட் ப்ரெஸ் பண்ணிட்டு தான் நம்ம ப்ரெஸ் பண்ணணும், அதே தான். ஸோ இப்போ வந்து நான் இன்றைக்கி டேட்டு Ctrl:, ப்ரெஸ் பண்ணிட்டேன். இப்போது டைமு. ஸோ இப்படி தான் இந்த 2 பட்டனை வச்சு எப்படி நம்ம வந்து ஒரு டேட் இன்செர்ட் பண்ணணும்னா Ctrl:, மட்டும் நம்ம வந்து அந்த பட்டன் ப்ரெஸ் பண்ணோம்னா Ctrl:, டேட்டு, Ctrl:, டைமு. அவ்வளோதான். இந்த 2 ஷார்ட்கட்டும் ஓவர். ஓகே வியூவர்ஸ், நம்ம இதிலே இந்த எல்லா ஷார்ட்கட்டும் கவர் பண்ணிடலான்னு பார்த்தோம். பட் இந்த சில ஷார்ட்கட்ஸ் எல்லாம் வந்து இன்னும் கொஞ்சம் நம்ம வந்து அதிகமாக யூஸ் பண்ணுற ஷார்ட்கட். ஸோ இன்னும் டீட்டெயிலாக கொஞ்சம் சொன்னால் நல்லாயிருக்குன்னு நினைக்கிறேன். அதனால் இப்போ நம்ம வந்து இதை பார்த்தோன்னா கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக சொல்கிறது மாதிரி இருக்கும், இல்லைன்னா லென்த்தியாக போகும். ஸோ இந்த ரிமைனிங் ஷார்ட்கட்ஸ் வந்து நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் கவர் பண்ணிக்கலாம். ஸோ இதோட இந்த ஷார்ட்கட்ஸ் வந்து இன்றைக்கி நம்ம பார்த்தது வந்து ஷிஃப்ட் என்டர், டேபு, கண்ட்ரோல் என்டர். அதாவது இப்போது நம்ம வந்து ஒரு பர்டிகுலர் டேட்டாவை எடிட் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட்டு செல்லுக்கு போகிறோமா, இல்லை அதே செல்லை எடிட் பண்ணி முடிக்கிறோமா, அண்டு டேட்டு அண்டு டைம் எப்படி நம்ம ஆட் பண்ணுறதுன்னு பார்த்தோம். ஸோ இந்த ரிமைனிங் வந்து நம்ம நெக்ஸ்ட் வீடியோ பார்க்கலாம். இதோட இந்த வீடியோ நம்ம எண்ட் பண்ணிக்கலாம். பாய் வியூவர்ஸ். ஏதாவது டவுட்னா கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். இந்த வீடியோவில் நம்ம என்னென்ன கவர் பண்ணோம் அப்படிங்கிறத நான் டிஸ்கிரிப்ஷனில் மென்ஷன் பண்ணிடுறேன். ஒர்க் பண்ணி பாருங்கள் ஃப்ரீயாக இருக்கும்போது. ஏதாவது டவுட்னா கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் அப்படியே கிளியர் பண்ணிக்கலாம்.